பாக்கியா வந்து அவங்க மாமனாரோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அவங்க இன்னொரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்குறாங்களா, அங்கே தான் வராங்க. அப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்க வந்து மாட்டிக்கிட்டு அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ செல்வி சொல்கிறாங்க, என்னக்கா அவன் சம்மந்தி இவ்வளோ மோசமானவர் இருப்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்தவங்க அவ்வளோ பேரையும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ அழைச்சிட்டு வந்துட்ட. இப்போ அவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா, நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லும் போது அப்போ பாக்கியா சொல்கிறாங்க, அவர் நம்மளை வந்து கழுத்தை பிடிக்காத குறையா வந்து நம்மளை வெளியே அனுப்பிவிட்டுட்டாரு. ஆனால் இவங்க எல்லாரும் என்ன நம்பி இருந்தவங்க, அவங்கள நான் கஷ்டப்படுத்த முடியுமா? எப்படி இருந்தாலும் சரி தான், அவங்கள நான் விட போகிறது கிடையாது. அவங்க எல்லோரும் இங்கேயே இப்போ வேலை செய்யட்டும், எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த மாதம் அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்ததான் நீ என்னக்கா பண்ண போகிற அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கவும், இவ்வளோ மோசமானவராக இருக்கார் அப்படிங்கவும், அவர் மோசமானவர்னா எனக்கு நல்லாவே தெரியுமே, ஆனால் நான் சொல்லும் போது யாருமே காது கொடுத்து கேட்கல. இப்போ அவர் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பாக்கியா சொல்லவும், சரிதாங்கா இதெல்லாம் பற்றி நீ இனியா கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கவும், ஐயோ நான் வந்து எல்லா விஷயத்தையும் பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே இனியாதான், அவள் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் நான் பொறுமையாக இருந்துட்டு இருக்கிறேன். அப்படி மட்டும் இல்லைன்னா இவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா சுதாகரை தான் காட்டுறாங்க. சுதாகர் வந்து குருவை கூப்பிடவும் அவரும் சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம், பாக்கியா வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்குறாங்களா, அதுன்னு சொந்தமாக இல்லை வாடகைக்கான்னு கேட்கும்போது அவங்க வாடகைக்கு தான் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ அதோட ஓனரை நான் பார்க்கணுமே அப்படிங்கும்போது என்ன விஷயம் சார் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டையும் நம்ம வந்து வாங்கிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே குரு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சார் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாம் அந்த அம்மா என்கிட்ட வந்து எப்படிலாம் பேசிட்டு போச்சுது, அந்த அம்மாவை நடு ரோட்டில் நிற்க வச்சா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கவும், ஆமாம் சார் நீங்கள் பண்ணுற யோசனை நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி அந்த ஓனரை உடனே போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் குருவும் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ சுதாகர் சொல்கிறாங்க, ஏன்ட்டியா நீ வந்து மோதுன, என்கிட்ட எப்படிலாம் நீ பேசுன, உன்னை நான் சும்மா விட்டுருவேனா என்ன, ரெஸ்டாரண்ட் எதுவுமே இல்லாமல் உன்னை நான் வீட்டிலேயே முடங்க வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுதாகர் வந்து சொல்லி அவங்களே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா எலிலையும் செல்லிலையும் தான் காட்டுறாங்க. அப்போ பாட்டி கோபின்னு எல்லாருமே இருக்கும்போது அப்போ வந்து எலியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர் இவ்வளோ மோசமானவர் இருப்பார்னு கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க, ஆனால் நம்ம தான் காது கொடுத்து கேட்கல, பேசாமல் அவர் மேலே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே பாட்டி வந்து தடுக்கிறாங்க. என்ன எழில் பேசிகிட்டு இருக்கிற, அவரை என்ன இருந்தாலும் நம்ம சம்மந்தியாக்கும், உங்கள் அம்மா தான் புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கான்னா நீயும் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறியே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கோபி சொல்கிறாங்க, இல்லைம்மா பாக்கியா சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்குமோன்னு எனக்கு தோணுது, ஏன்னா அவர் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கவும் உடனே பாட்டி சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவர் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்காரு, என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு தானே அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம கொடுத்துருக்குறோம், அதில் என்ன அவளுக்கு பிரச்சனை, நாளைக்கு இருந்தாலும் அவள் பிள்ளைகளுக்கு தானே அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் கொடுக்க போகிறா, அது இன்றைக்கே கொடுத்துருக்குறா, ஆனால் பாக்கியா தான் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறா, அவட்ட தான் நம்ம பேச வேண்டியது இருக்க தவிர நம்ம வந்து சம்மந்திக்கிட்டலாம் எதுவும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, பாரு இனியாவை எப்படி நல்லா பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு, இப்போ நம்மளே வந்து அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும்னா நம்ம வீட்டு பொண்ணு தானே பாதிக்கப்படுவா, அதையே அந்த பாக்கியா புரிஞ்சிக்கவே மாட்டுக்கான்னு எனக்கு புரியலை, அவள் தான் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கானா, அந்த எழில் பாரு அவர் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறானா, அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னா நம்ம வீட்டு பொண்ணை வந்து அவங்க சும்மா விட்டுருவாங்களா என்ன, நாளைக்கு அவளை நம்ம வீட்டில் வந்து கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்பா, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் பாக்கியா அங்கே வராங்க. அப்போ பாக்கியா வந்ததுமே எழில் கேட்குறாங்க, அம்மா என்னம்மா முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நான் என்ன முடிவு எடுக்கிறதுக்கு எல்லாமே கைவிட்டு போச்சுது, இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா நம்ம ஏதாவது பண்ணணும், அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம எப்படியாவது திருப்பி வாங்கணுமா அப்படிங்கும்போது உடனே வந்து பாக்கியா சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணினாலும் சரி தான், அது இனியாவை நினச்சி தான் நம்ம பண்ணணும், இனியா அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா, நம்ம ஏதாவது பண்ணணும்னா இனியாவோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும், அதனால் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சோகத்தோட போகிறவோ, பாத்தியா அவள் என்னதான் இனியாவுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவள் மனசளவில் அவள் கொடுக்கவே இல்லை, சோகத்திலே சொல்லிட்டு போகிறா பாரு அப்படிங்கவும், அப்போ வந்து எழில் சொல்கிறாங்க, என்ன பாட்டி நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் அம்மாவே நீங்கள் திட்டிகிட்டு இருக்கிறீங்க, அம்மாவை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டீங்களா என்ன, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் என்ன தெரியுமா நடந்துச்சுது, தாத்தா ஃபோட்டோவை தூக்கி அவங்க வீசிட்டாங்க அப்படிங்கவும், என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, பழைய பொருள்லாம் சொல்லிக்கிட்டு தாத்தாவோட ஃபோட்டோ வந்து அவர் வீசிட்டாங்க, இதை தான் அம்மா போய் கேட்டு சண்டை போடுறதுக்காக போனாங்க, ஆனாலும் அம்மா எதுவுமே கேட்காம அமைதியாக வந்துட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க, அவர் என்னனாலும் செய்துட்டு போட்டோம், ஆனால் இனியா நினச்சிக்கோங்க, அதை நினச்சிட்டு எல்லாம் பொறுமையாக தான் இருந்தாகணும், நம்ம இனியா சந்தோஷமாக இருக்கிறாளா, நம்மளுக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா செல்வியை தான் காட்டுறாங்க. அப்போ ஆகாஷ்கிட்ட வந்து செல்வி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாக்கியாக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், அப்போ ஆகாஷ் வந்து கேட்குறாங்க, என்னம்மாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ரெஸ்டாரண்ட் விட்டு அவர் வந்து விரட்டி அடிச்சிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் இப்போ பாக்கியாக்கா பணத்துக்கு இப்போ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல, அவ்வளோ பேருக்கு இந்த
மாதம் சம்பளம் கொடுக்கணும், என்ன பண்ணுறதுக்கு தெரியல, இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி தான் பாக்கியாக்கா அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இனியா பாப்பாவை ஒன்றுமில்ல, அவர் என்னெல்லாம் கஷ்டப்படுத்த போகிறாரு தெரியல. சரி இப்போதைக்கு இனியா பாப்பா ரொம்ப நல்லபடியாக இருந்துட்டு இருக்கிறா, அது போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆகாஷ் பார்த்தோம்னா இனியாவை நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ செல்வி வந்து ஆகாஷ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு நீ இனியாவெல்லாம் எதுவும் நினச்சிட்டு இருக்காத, நீ உன் படிப்பில் தான் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கும்போது சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து இனியாவை தான் காட்டுறாங்க. இனியாவும் நிதிஷும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரிக்கு அவங்க ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டுட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்க, பாரு நம்ம இனியா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறா பாரு. இப்படி இனியாவை நினச்சி எல்லாருமே அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சுதாகர் வந்து அடுத்த ரெஸ்டாரண்ட்டையும் வந்து அவங்க பாக்கியிட்டிருந்து வாங்க போகிற விஷயம் மட்டும் தெரிய வரும்போது அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.